வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங், வெரி டேஸ்டி. அண்ட் வாட் இட் இஸ் நத்திங் பட் இந்த கேரட்டும் அப்புறமா தோத்தாபுரி மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோமே, அது ரெண்டும் போட்டு எப்படி நம்ம பிக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கறதா. இதுக்கு மிளகா மாங்காய் அப்படின்னு சொல்லுவா, கீத்து மாங்காய் அப்படின்னு சொல்லுவா, வாட் எவர் நேம் இட் இஸ். It will be very very tasty when you mix both the carrot and the manga. இதை ரெண்டையும் பொடிசா கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மெந்தயமும் கட்டி பெருங்காயமும் வறுத்து நல்லா பொடிச்சு போடணும். அதுக்கப்புறம் இட்ஸ் a very easy one. But if you make and keep 15 days, I'm sure it will not get spoiled if you keep it in the refrigerator. So நான் பாருங்க, இது ரெண்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி தனித்தனியா வச்சுட்டு இருக்கேன். இதை இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டையும். அதுக்கப்புறம் வறுக்க வேண்டியதை வறுத்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இது போட்டுருக்கேன் மெந்தயம். இதை வெறும் ட்ரையாக நம்ம இலுப்பச்சட்டியில் போட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம். இது வறுக்கும்போது நான் எப்போதும் சொல்லுவேன், மெந்தயம் கருகக்கூடாது. இது கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் வரும்போது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் ஊறுகாய்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வறுக்கணும். அப்போ நல்ல ஒரு நெய் மனம் வரும் இந்த மெந்தயம் வறுக்கும்போது. ஸோ அந்த சமயத்தில் இந்த கட்டி பெருங்காயம் இதையும் இது கூட போடுறேன். இப்போ அதுவும் நல்ல பொரியும். ஸோ ரெண்டு பொரிஞ்ச உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறினப்புறம் நம்ம மேலாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் இப்போ இந்த சமயத்தில் அணைச்சிட்டேன், பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி பொரிஞ்சுஃபைட். ஸோ இங்கே பார்த்தேன்னா இந்த ஊறுகாயில் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டு மூடி வைக்கலாம். இதை முதல்ல நம்ம ஆறினப்புறம் பொடிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். பாண்ட்லியில் இப்போ இந்த ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் ஜாஸ்தி கம்மி இதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ இது எண்ணெய் சுடட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு வேணுங்கிற இதை இன்னும் எதுக்கு ஜாஸ்தி போடணும் அப்படிங்கிறன்னா பாருங்க. இப்போ அதில் கடுகை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காயில் நம்ம ஆல்ரெடி மஞ்சள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான உரப்பு இப்போ நான் இந்த ஸ்பூனுக்கு திருப்பியும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். இது போட்டாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம பொடிச்சு வந்தாச்சு. அந்த பெருங்காயத்தையும் அந்த மெந்தயமும் பொடிச்சுன்னு வந்திருக்கேன். ஸோ இப்பயும் இதையும் அது மேலே போடுறேன். இப்போ என்ன பண்ணோம், இப்போ கடுகு வெடிச்சாச்சு இல்லையா, அந்த எண்ணெயை இது மேலே யூ ஜஸ்ட் ஹாவ் டு போர் இட். ஸோ இந்த மெத்தடில் என்னென்னா, வி ஆர் நாட் புட்டிங் மாங்காயோ இல்லைன்னா கேரட்டையோ இந்த இலுப்பச்சட்டியில் போட்டு நம்ம வறுக்கிறதில்ல. இட் இஸ் ரா ஒன்லி இல்லையா, அது அப்படியே ராவாக தான் போடுறோம். அந்த ராவாக போடும்போது தான் இந்த கேரட்டும் மாங்காயும் கொஞ்சம் நல்லா வாயில் கடிக்கும், கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலாக நம்ம எண்ணெயை அந்த மிளகா பொடி மேலே விட்டுட்டோம் இல்லையா, அதனால அந்த சூட்டுக்கே மிளகா பொடியும் பொரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போது இட் வில் பி வெரி கிறிஸ்பி. இதில் உப்பும் மிளகா பொடியும் போட்டு நம்ம சுடுற எண்ணெயை விட்டு கலக்கும்போது என்னாகும், ரா மாங்காய், ரா கேரட், அதனால வேணா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கும். ஸோ இட் பி வெரி வெரி டேஸ்டி. இதை உடனே நம்ம ஜாரில் போட்டு உள்ளே வைக்கக்கூடாது, நல்லா ஆறணும். ஏன்னா கொதிக்கிற எண்ணெயை நம்ம இதில் மேலே விட்டுருக்கனால ஒரு 1/2 hour வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்மால் கட்டோரியில் போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா திஸ் வில் ஸ்டே ஃபார் 15 days. தேர் won't be any problem at all. it will never get spoiled and the taste will be super. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேரட் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். ஈவன் திஸ் கிளிமூக்கு மாங்காய் ஆல்சோ லிட்டில் பிட் ஸ்வீட்டு. காரம், புளி, உப்பு, அப்புறம் வாசனைக்கு பெருங்காயமும் மெந்தயமும் நல்லா வெறும் ட்ரையாக வறுத்து பொடிச்சு போட்டிருக்கோம். இட் வில் பி, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ஹெவன்லியாக இருக்கும், எஸ்பெஷலி வித் த தயிர் சாதம். அண்ட் சம் பீப்புள் வில் யூஸ் இட் ஃபார் இந்த மிளகா மாங்காயை ஈவன் ஃபார் புளியாவத தோசை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, தோசையை அரைச்ச உடனே புளிக்காமல் அந்த கல்லை போட்டு வாத்து சாப்பிடுவா. இது கொஞ்சம் ஒரு as I told you 1/2 hour விட்டால் கொஞ்சம் ஜூஸி ஆகிடும். அப்போ அது போட்டு சாப்பிடும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். யூ கேன் கேரி இட் ஃபார் த டிஃபன் பாக்ஸு, தொட்டுக்கிறதுக்கு வீட்டில் எனி டைம் யூ கேன் யூஸ் இட். If you have not tried like this with this carrot and manga together,
Please try it right today. இப்போ என்ன season. So let us not delay. So let us make it and enjoy it. I'll meet you in the next lovely video. Bye-bye.